அயதுல்லா அலி கமேனி தியாகியானார் என ஈரான் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம். இப்போ ஈரான் தரப்பிலிருந்து அயதுல்லா அலி கமேனி தியாகியானார் அப்படின்ற ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஈரான் அரசாங்கம் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விஷயங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கு? கமேனி உண்மைக்குமே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாரா? இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா இணைந்து நடத்திய தாக்குதலில் ஈரானினுடைய உச்சபட்ச தலைவரான அயதுல்லா கமேனி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் முதலில் அறிவித்தது. பின்னர் இந்த தகவலை அமெரிக்க அதிபர் டிரம்பும் கூட வெளியிட்டு உலகின் மிக மோசமான மனிதர் கமேனி கொல்லப்பட்டு விட்டார், மேலும் நாட்டினுடைய 7 மூத்த தலைவர்கள் கொல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் கமேனியினுடைய குடும்ப உறுப்பினர்களும் கொல்லப்பட்டதாக அமெரிக்காவும் சரி இஸ்ரேலும் சரி அறிவித்திருந்தது. இந்த நிலையில் தற்பொழுது ஈரான் ஊடகங்களும் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. கமேனி இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது ஈரான் அரசு சார்பில் அதிகாரப்பூர்வமாக எந்த தகவலும் தெரிவிக்கவில்லை என்றாலும் கூட ஈரானை சேர்ந்த ஊடகங்கள் தான் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றன. இஸ்ரேல் சொன்னதுபடி கமேனி உயிரிழந்து விட்டார், அவரது உடல் கிடைத்திருக்கிறது என்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறது. அதாவது ஈரானினுடைய அரசு ஊடகமே இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறது. ஈரானினுடைய தனியார் தொலைக்காட்சிகள் இல்லாமல் அரசு ஊடகமே வெளியிட்டிருப்பதன் மூலம் கமேனி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா கூறியது உண்மைதான் என்ற ஒரு கருத்தாக மாறி இருக்கிறது. ஏனென்றால் ஈரானினுடைய அரசு ஊடகமே தங்களது செய்தியில் இந்த தகவலை வெளியிட்டு இருக்கிறார். அதாவது கமேனி கொல்லப்பட்டதாக ஈரானினுடைய அரசு ஊடகமே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது. மேலும் கமேனியினுடைய மகள், மருமகள், பேர குழந்தைகளும் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.